பல விலங்கினங்கள் செய்யும் எளிய பயிற்சிகளை கூர்ந்து கவனித்தார். குதிரைகளின் குதப்பயிற்சி கண்டார். முள்ளந்தண்டின் வலியை போக்கிக் கொள்ளும் கழுதையின் நுண்ண அறிவை கவனித்தார். ஆமைகளின் அசைவை ஆராய்ந்து பார்த்தார். சில ஆன்மீக பெரியவர்கள் செய்து வந்த பயிற்சிகளை கற்று செய்து பார்த்தார். இவை அனைத்தையும் இணைத்து உடலை பரிசோதனை கூட ஆக்கினார். சித்த மருத்துவ அறிவும் ஆன்மா பற்றிய தெளிவும் இதற்கு உதவ முன்வந்து நின்றன. பன்னாட்டு மக்களின் பல கிராமிய கலைகளில் மறைந்து நின்ற உடற்பயிற்சி கண்டு அதிசயித்தார். எளிய முறை உடற்பயிற்சி தொடர் கருவாயின. தொடர்ந்த சீரமைப்பால் உருவாயின. கர்மேந்திரியங்களில் கை கால்களே மனிதனின் இயக்கத்திற்கு முக்கியமானவை. அதனால் முதலில் கைப்பயிற்சியை தொடங்கி கால் பயிற்சியை வகுத்தார். பஞ்சபூத